ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான 5 மார்க் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைப்போல். இதில் ஃபஸ்ட்டு கேஸு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆன் எலக்ட்ரிக் டைப்போல் அட் த பாயிண்ட் ஆன் தி ஆக்சல் லைன். ஆக்சல் லைனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, அதாவது டைப்போலால் அந்த டெஸ்ட் சார்ஜ் பி அப்படிங்கிற பாயிண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் டைப்போல் எடுத்துக்கலாம். ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ அப்படிங்கிற எலக்ட்ரிக் டைப்போலில் நான் 2a டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறேன், செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். இப்போது இந்த எலக்ட்ரிக் டைப்போல் மெட் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ மிட் பாயிண்ட்லேருந்து பி வரையும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஆர். சரிங்களா? இப்போது எனக்கு இந்த மைனஸ் கியூலேருந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் பி வரையும் என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ. ஏன்னா டோட்டலாக அங்கேயும் ஆர் இருக்குது, ஏ இருக்குது, இது வரையும் ஆர் இருக்குங்களா, ஆர் ப்ளஸ் ஏ. இந்த ப்ளஸ் கியூலேருந்து இந்த பாயிண்ட் சார்ஜ் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் ஏ. எனக்கு ஆர் மட்டும் தான் வேணும். ஆனால் என்ன இருக்குது, எனக்கு ஏவும் இருக்கிறதால என்ன பண்ணலாம், நம்ம ஏவை என்ன சப்ராக்ட் பண்ணலாம், ஏ நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ ஆர் மைனஸ் ஏ அப்படிங்கிற எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொன்னது போல் இப்போ எலக்ட்ரிக் டைப்போல் எடுத்துக்கிட்டோம் நாம், இல்லைங்களா? இப்போ எலக்ட்ரிக் டைப்போல் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், பாயிண்ட் சார்ஜும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம ஆர் ப்ளஸ் ஏ, அந்த ஆர் மைனஸ் ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு டயக்ராமில் நம்ம பார்த்தாவே தெரியுது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ளஸ் சார்ஜு அண்ட் மைனஸ் சார்ஜ் இருக்குங்கள, அதுலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற பாயிண்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதில் ப்ளஸ் கியூலேருந்து பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ பாயிண்ட் சார்ஜ் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனால் ப்ளஸ் கியூ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரிப்பல்ஷன் வெளிப்பக்கமாக இருக்கும், அதை இ ப்ளஸ் கியூன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இன்னொரு டைப்பில் என்ன இருக்குன்னா, மைனஸ் கியூ இருக்குது. இந்த மைனஸ் கியூலேருந்து பாயிண்ட் சார்ஜ் நம்ம ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ண சொன்னேன். அப்போ மைனஸ் சார்ஜ்லேருந்து அந்த ப்ளஸ் சார்ஜு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டுவர்ட்ஸ் டு இன்வர்ட் இந்த பாயிண்ட்டை இ மைனஸ் கியூன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது டைப்போலுக்கு ஆக்சிலாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அவுட்வேர்டாகவும் இன்வேர்டாக இருக்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சூப்பர் போர்ட்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறேன். E ஈக்குவல் டு இ ப்ளஸ் கியூ மைனஸ் இ மைனஸ் கியூ. சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்னென்னா, கண்டுபிடிக்கிறது நம்ம கூலும்ஸ் லா கொண்டு வரலாம். கூலும்ஸ் லாவுடைய ஃபார்முலா என்ன, E ஈக்குவல் டு 1/4/ε0 q டிவைட் பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஒரு டைப்போல் எடுத்துக்கிட்டு ஆர் டிஸ்டன்ஸ் ஒரு டைப்போல் எடுத்துக்கிட்டால் அதோடைய கூலும்ஸ் லா என்ன அப்படின்னா, E ஈக்குவல் டு கே q டிவைட் பை ஆர் ஸ்கொயர். நான் கேக்கு தான் 1/4/ε0 அப்படி வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ப்ளஸ் கியூவால் ஆர் மைனஸ் ஏ டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்ட் பிஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். இ ஈக்குவல் டு 1/4/ε0 q டிவைட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது மைனஸ் கியூலேருந்து ஆர் ப்ளஸ் ஏ டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னா, E minus q equal to 1/4/ε0 q divided by r plus a the whole square. இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி சூப்பர் போசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம். E axial equal to E plus q minus E minus q. இப்போ அது ரெண்டு ஃபார்முலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4/ε0 q divided by r minus a whole square minus 1/4/ε0 q divided by r plus a the whole square. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக q டிவைட் பை 4/ε0 இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கலாம். ரிமைன் இருக்கிறது 1/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். நம்ம இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாம். q டிவைட் பை 4/ε0 r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணதால் வந்தது. சரிங்களா? இப்போ கீழே ரெண்டு மல்டி பண்ணால் நமக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் தான் கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண மாதிரி இந்த மேல் ரெண்டையும் நம்ம ஒரு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1/4/ε0 ஆர் ப்ளஸ் ஏக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ar மைனஸ் உள்ள மல்டி பண்ணிட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ar டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு எது ஈக்குவலாக இருக்குது அதை கேன்சல் பண்ணிடலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அங்கே மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைன் இருக்கிறது ஈக்குவல் டு q டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் 4ar டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கும். சரிங்களா? இந்த 4ar எப்படி நம்ம மாற்றி எழுதலாம்னா 2r இன்ட்டு 2aq டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். வி நோ தட் 2aqங்கிறது நமக்கு என்ன? எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட். எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட் டொனேட்டட் வேர்டு இஸ் p. அப்போ 2rp டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஃபார்முலா. இதில் ஒன்று டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது என்னென்னா, நம்ம ஆரை கன்சிடர் பண்ணும்போது ஏ வந்து ரொம்ப ஸ்மால், நம்ம ஏவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இ ஆக்சிலா ஈக்குவல் டு 2pr டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூப் இருக்கும், r4 இருக்கும், r பவர் 4 இருக்கும். அந்த ஆருக்கு ஆர் பவர் 4 கேன்சல் பண்ணிடலாம். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் ரிமைன் இதை எழுதி பாருங்கள், புஷ் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும்.